வணக்கம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கொஞ்ச நாளாகவே வீடியோஸில் வந்திருக்க மாட்டாங்க. அண்டு நேற்று கூட நான் வந்துட்டு பெத்தி பெஹல்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரியாக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவில் நான் வந்துட்டு சொல்லிட்டேன். அது மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் அதை பற்றி வீடியோ பண்ணோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று ஒரு மாதிரி பயங்கர இமோஷ்னலாக இருந்தேன். டக்குன்னு ஒரு இமோஷனல் டர்மாயில் இருக்க நான் கொஞ்சம் நாளாகவே நான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ அக்கா ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோவில் வரல, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க, ஏதோ பிரச்சனை அப்புறம் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் யோசிச்சிட்டாங்க. அதனால இல்லை அதெல்லாம் இல்லை, ஒரு 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 பிரச்சனை தான், ஒரு இஷ்யூ தான். அது என்னன்னா வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10 days பேக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். நான் நீங்கள் டைட்டில் படிச்சிருப்பீங்க. பட் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு. குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பேன் வந்து அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் கொஞ்சம் புதுசு. ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு ஹேண்டில் பண்ண தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், நான் அங்கே இருக்கவும் டக்குன்னு இவங்களை தாண்டி போய் நான் அந்த பேனை வந்து எடுத்து சிங்கில் போட்டுடலாம், அந்த தீ பிடிச்சதுனால சிங்கில் போட்டு விட்டா அட்லீஸ்ட் அந்த கேஸ் கிட்ட இருக்காதுங்கிறதுக்காக நான் எடுக்கும் போது 2 பேர் தெரியாமல் அந்த பதட்டத்தில் மோதும் போது அந்த பேனில் இருந்து அதில் எண்ணெயோடு வந்து சாஞ்சு லைட்டாக அவங்க உடம்புல கையிலலாம் வந்துட்டு ஃபுல்லாக ஆயில் பர்ன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேனிக் ஆகிட்டோம் அன்றைக்கி. ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டோம், பயங்கரமாக அழுது நான் பதறி. அப்புறம் ஐயோ பெயின் வந்து சொல்லவே முடியாது. அன்ஃபார்ச்சுனேட் அதான் அப்போ கூட ஏதோ நல்லா சிரிச்சு பேசிட்டு இவங்க வீட்ல இருந்து கிளம்பி போய் we are all fine, like things were fine, very normal போயிடுச்சு. ஆக்சுவலி ஃபாஸ்டிங் அப்போ சோ அதனால நைட் குக் பண்ணுங்கறதுக்காக வந்து நைட் குக் பண்ணி வச்சிரலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணுது. அப்போ அந்த ஒரு few seconds முன்னாடி கூட சிரிச்சு பேசிட்டு ஓகே டக்கு போய் தூங்கிடணும். things were fine and actually என்னதுன்னா I was like normal இருந்தது. It was fine. In fact we were very happy. We were talking and all பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு how unpredictable life can be. டக்குன்னு எப்படி லைஃப் ஒரு செகண்ட்ல மாறும்னு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங். அடிச்ச உடனே அப்சைட் டவுனா மாறும் நான் எதிரே பார்க்கல. ஒரு செகண்ட்ல அப்படி நடந்து அவங்க அழுததெல்லாம் வந்து என்னால மறக்கவே முடியாது. It was horrible. Actually அந்த ஆயில் அப்படியே அந்த குக்கிங் ஃபிஷ் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு. அது அப்படியே நான் எடுத்துட்டாமே, நான் அவர் அங்கே போடும்போது பை மிஸ்டேக் நான் இப்படி அசைஞ்சதுனால அது அப்படியே அது எரிஞ்சிட்டு அப்படியே என் மேல தீயோட அப்படியே மேல நைட்டில பட்டு நைட்டி தட்டி விட்டு ஸோ என் கையில இந்த கையை வச்சு அந்த இதை தட்டி விட்டு அவங்க ஓடி ஐயோ கீழே மேட்ல பட்டு மேட் எல்லாம் கொஞ்சம் தீக்கு லைட்டா பிடிச்சி. அதுக்கப்புறம் நான் அவசரத்துல என்ன பண்ணிட்டேன், அது ஆயிலுங்கிறது மறந்துட்டேன். நான் ஒரு செகண்டுக்கு அந்த ஃபயரை பார்த்தோன்னா அந்த ஃபயர் அணைக்கணுங்கிற ஞாபகத்தில் ஏதோ ஞாபகத்தில் கொண்டு போய் டக்கு நான் சிங்க்ல வச்சு தண்ணி திருப்பிட்டேன். ஆயில் ஃபயரோடு இருக்கும்போது ஆயிலில் அந்த அவ்வளோ சூடு எண்ணெயில் தண்ணி பட்டாலே வந்து இன்னும் ஃபயர் ஆகுங்கிறது எனக்கு அகைன் தெரியல. 2 பேருக்கும் தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணுறது. பேனிக் ஆகிட்டோம். 12:30 கிட்ட இருந்துச்சு. ஸோ இங்க ஃபுல் பர்ன்ஸ், இங்க ஆக்சுவலி இங்க தான் ரொம்ப சிவியர் பர்ன்ஸ். அண்ட் இங்க இத கம்பேர் பண்ண ஒரு மாதிரி மாடரேட் பர்ன்ஸ், பட் இங்க பர்ன்ஸ் தென் பாடி ஃபுல்லா பர்ன்ஸ் ஆயிருக்கு. நெக் எல்லாம் கை இந்த கையில இங்க எல்லாமே அது சோ ஆயில் ஸ்பிளாட்டர் ஆயிடுச்சு. சோ மேஜர் ஆயில் வந்து இங்க தான், எஸ்பெஷலி இந்த ஃபிங்கர்ல இங்க தான் ஃபுல்லா போர் ஆகி அந்த ஃபிஷ்ஷோட ஆயில் அப்படியே பட்டுடுச்சு. அண்ட் இங்கே வந்து இதை எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாகி அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பேனை கொண்டு போய் தண்ணியை திருப்பவும் அந்த தீ சடார்னு ஒரு மேலே அடிச்சு. நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி வச்சு நான் அது பண்ணதுனால கொஞ்சம் அப்படி தப்பிச்சிட்டேன். இல்லாட்டி என் முகத்தில் அடிச்சிருக்கோம். ஸோ நல்ல வேலை ஃபேஸ்ல எதுவும் படலை. அண்ட் இந்த மாதிரி ஃபயர் பர்ன்ஸ் ஆகக்கூடாது யாருக்கும். ஒரு வேளை ஆச்சுன்னா உடனே தண்ணியில போய் தண்ணி நின்றுங்க. இது மேஜரா இதான் சொல்ல நான் வரேன். நோ மேட்டர் வாட், என்ன ஃபயர் பர் என்னன்னாலுமே ஒரு 20 minutes நீங்க தண்ணியில கண்டிப்பா இருக்கணும். எந்த பர்ன்னாலும் சொல்றேன், டாப் வாட்டரோ ஷவரோ ஏதோ திருப்பி தண்ணியில கை வச்சுட்டு நின்னுங்க. ஐஸ் வைக்காதீங்க அப்போதைக்கு. பிகாஸ் என்னோட மை ட்வின் சிஸ்டர் இஸ் ஒர்க்கிங் வித் பர்ன்ட் விக்டிம்ஸ் தான். அவங்களோட மென்டல் ஹெல்த் ஷி இஸ் ஒர்க்கிங். ஸோ அவ மேஜரா எனக்கு முன்னாடியிலேருந்தே இப்போ உள்ள முன்னாடியிலேருந்தே வந்து அவ என்கிட்ட என்ன சொல்லுவான்னா, ஃபயர் வந்தால் யோசிக்காம தண்ணியில் போய் நின்று. அண்ட் எங்கள் அப்பா ஃபயர் சர்வீஸ் தான், ஹி வாஸ் அன் ஆஃபீஸர். ஸோ அவரும் வந்து தண்ணியில் போய் நில்ல. இதுதான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே என் மைண்டில் இருந்தது.
அது அடிச்ச உடனே நேரா போனது ரெஸ்ட் ரூம்குள்ள போய் தான் தண்ணி திருப்பி விட்டு அரை மணி நேரமா 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் ஷவர் கிட்ட நின்னுட்டு கிரைங் ஆனா தண்ணியில அப்படியே நின்னக்கப்புறம் சீரியஸா வலிக்கும், உயிர் போகும், என்னடா இது அப்படின்னு தோணும், எல்லாம் தோணும். தயவு செய்து தண்ணில இருந்து எழுந்துக்காதீங்க. அந்த 40 மினிட்ஸ் நான் யோசிக்காம நான் அப்படியே பாத்ரூம்ல உட்கார்ந்ததுனால தான் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த அழுகையெல்லாம் நின்று கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் சில்வர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் இருந்துச்சு. அது போல இல்லை டீ பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு க்ரீம் இருக்கு. சில்வர் எக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே நைட்டு அங்கிள் ஆண்டி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க எல்லாம் பதறி ஆரம்பிச்சு. அவங்க ஊர்ல இருக்காங்க. அவங்க வேற ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு பதறிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் ஒரு மாதிரி கன்சோல் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சு அன்னைக்கு ஒரு நைட் அன்னைக்கு தூங்க முடியல. அன்னைக்கு ஒரு நைட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ மிட் நைட் வர ஆனதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் வந்துட்டு அவங்க இப்படி ஆயின்மெண்ட்லாம் போட்டு டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ எமர்ஜென்சி ரூம்ல உட்கார வச்சிருவாங்க. தனியாக உட்காந்துருக்கணுங்கிறக்காக அன்னைக்கு ஒரு நைட்டும் தாக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி தாக்கு பிடிச்சிட்டு ஏர்லி மார்னிங் போய் அன்னைக்கு போய் அந்த பீல் ஆஃப்லாம் பண்ணி ஐயோ it was like traumatic. It was very traumatic. Still now it is traumatic. Even though ஒரு 10 நாள் ஆனாலும் it is there. But அது வந்து அந்த கொஞ்சம் கண்ணில் ப்ளே ஆகிட்டு இந்த விஷுவல் we trying to forget it. We trying to come out of it. Upside down ஆயிடுச்சு. ஆஃபீஸ் நின்னுடுச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. நானும் அப்டேட்ஸ்லாம் நிறைய லேட்டாக போட்டிருப்பேன். இல்லை தட்ஸ் ஓகே. லைக் சி இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஐ ஹேட் டு டேக் கம்ப்ளீட் கேர் ஆஃப். அவளை பார்த்துக்கணும். அந்த டைமில் வந்துட்டு வேற யாரும் இல்லை. ஆண்டி அங்கிள் இருந்ததுனால டச் வுட் அவங்களும் இருந்தாங்க. ஓகே. பட் நானும் கூட இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால எனக்கு என்ன அப்டேட் வருது, என்ன நடக்குது, என்ன போகுது எல்லாமே நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறையா ஷூட் பண்ணி வச்சுட்டு ஷூட்டே பண்ண முடியல. நிறைய மூவிஸ் எல்லாம் நான் போகணும்னு நினச்சேன். பட் ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய மிஸ் பண்ணேன். யூத் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் போக முடியல. நிறைய 4-5 ஃபிலிம்ஸ் கிட்ட விட்டு ஐ வாஸ் லைக் எனக்கு அது இதுவுமே மண்டேல ஓடல. எனக்கு வந்து இங்கே சரியானும் எல்லாமே ஈதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமாம் எல்லாமே கரெக்டாக ரம்ஜானுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஈத் ஆல்சோ சரி அதுவும் போகல. எல்லாருமே ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷஸ்லாம் அனுப்புகிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே ரிப்ளை பண்ணி ஓகேங்க அப்படி வச்சு தேங்க்ஸ் ரேண்டமாக ஒன்று போட்டு விட்டோம். ரொம்ப ஒர்க் ஆகும்னா இது மாதிரி போட்டு விட்டோம். பட் யார்ட்டையும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. வெளியே காட்டிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அப்படியே கொண்டு போவோம். ஹீல் ஆகட்டும். ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கிட்டே அப்படிங்கிற இருந்தேன். பட் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கும் சொல்லி தான் ஆகல. யூ ஆர் ஃபேமிலி டூ. ஸோ we thought எனக்கு ஃபர்ஸ்ட் 3 days என்னால் பேசவே முடியல. அந்த அமௌண்ட் ஆஃப் அந்த பர்னிங் பெயின் அவ்வளோ இருந்தது. வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. தூக்கம் வரல, பசி இல்லை. எனக்கு பசியே இல்லை. இப்போ கூட தூக்கமும் இல்லை. ஸோ ரொம்ப சிவியராக இருந்தது. அப்புறமா தான் கொஞ்சமாக நான் பேச ஆரம்பிச்சு கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் இப்போ தான் ஓரளவுக்கு ஐம் ஜஸ்ட் லைக் கெட்டிங் ஓரளவுக்கு உட்காந்து நார்மலாக ஓகே அப்படி வரும்போது. அண்ட் இதுவும் நாங்கள் வந்து ஒரு அடுத்த வாரம் தான் பேசலான்ட்டு தான். பட் திடீர்னு இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு ஐயோ என்ன ப்ரோ ஏதோ பிரச்சனை அப்புறம் அக்கா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா. ஆமாம் இது வந்து இதுதான் பிரச்சனை. இது கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருமே ப்ளீஸ். உங்கள் விஷஸ் உங்கள் ப்ரேயர்ஸ் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட்டோடு சேர்ந்து உங்கள் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸும் தேவை. சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகி வரணும். அண்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போடணும். அண்ட் நிறையா கான்டென்ட்லாம் போகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் அப்படியே அந்த செகண்ட் வீடியோ ஒரு ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணோம். அதை ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணேன். செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணணுன்றதா அதுக்குள்ளே இப்படி ஆகணும்னு அப்படியே பிளாங்க் அவுட் அதை அப்படியே பாதியில் விட்டேன். ஸோ செகண்ட் சேனலும் நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதெல்லாம் அப்லோட் பண்ணி வில் ஹேவ் டு கெட் அலாங். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஜஸ்ட் ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹர் ஸ்பீடி ரிகவரி. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன நான் சொல்லிக்கிறேன்னா சாரி ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னதுன்னா பர்ன்ஸ் ஆகக்கூடாது. ஆகுதுன்னா தயவு செய்து போய் தண்ணியில் நில்லுங்க. 20 to 30 minutes கம்பல்சரி நிற்கணும். இந்த மாவு தேய்க்கிறது, இந்த பேஸ்ட் போடுறது, நெய் வைக்கிறது, இது எதுவுமே இல்லை. சில்வர் எக்ஸ்ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. தயவு செய்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. சில்வர் எக்ஸ்ன்னு ஒரு ஆயின்மெண்ட். அதை தயவு செய்து வீட்டில் எப்பவுமே ஸ்டாக் வைங்க. ஏன்னா யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. இம்மீடியட்டாக தண்ணியில் காமிச்சு உங்களால் இம்மீடியட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னா அதை தான் பண்ணணும். ஸோ ஃபயருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு லைக் வாட்டர் அண்ட் சில்வர் எக்ஸ். ஸோ ப்ளீஸ் இதை வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் டேப்லெட்ஸ் தலைவலிக்கு இந்த மாத்திரை அப்படிலாம் வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி இதை தயவு செய்து வச்சுக்கோங்க. தயவு செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் எனக்கு வந்து டு பி ஃப்ராங்க் டாக்டர் சொன்னது என்னதுன்னா நல்ல வேலை போய் தண்ணியில் நீங்கள் நின்னது தான். ஸோ என்
ஸோ அந்த வாட்டரை இலக்காரமாக நினைக்காதீங்க. ஐஸ் வைக்கவே கூடாது. தண்ணியில் 40 minutes காமிச்சா கூட ஓகே தான். ஐஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கின் சொல்றாங்க. ஸோ நீங்க ப்ரிஃபர் பண்ணாதீங்க, வெறும் வாட்டர் மட்டுமே போங்க. ஐஸை வந்து டக்குன்னு வச்சிடாதீங்க. மிஞ்சி போனால் ஃபீவர் வரும், குளிரும். ஆனால் அந்த பர்ன்ஸ் நம்ம தாங்கிறதுக்கு ஃபீவர் வாங்கிக்கலாம். ஸோ I will definitely recommend you to stay in water for 40 minutes and use Silverex cream. And also one more thing, கிச்சன்ல சில பேசிக் விஷயங்கள் எப்படிங்கிறது யார்கிட்டயோ வீட்டில் சமைக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆயில் டீல் பண்ணும்போது வந்துட்டு ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஆர் வெரி வெரி கேர்ஃபுல். நாங்கள் பண்ண ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது 2-3 மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பேன் வச்சு குக் பண்ணிட்டோம். அப்புறம் அதில் ஹை ஃப்ளேம் வேறு வச்சுட்டோம். சைடில் ஏதாச்சும் எண்ணெய் ஒட்டி இருந்துச்சா என்னன்னு தெரியல, அதனால கப்புன்னு பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. ஸோ பெரிய பேன் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா குக் பண்ணுங்கள். இல்லை அந்த தவா வச்சு தோசை சுடுமா அது மாதிரி எல்லாம் குக் பண்ணுங்கள். ஏதோ ஃப்ரை பண்ணுறீங்கன்னா அண்ட் எண்ணெய் இருக்கும் போது அவங்க எனக்கு சொன்னது, இப்போது ஆண்டி அங்கிள்லாம் பேசும்போது எங்கள் வீட்டில் அம்மா சொன்னது என்னன்னா, பெரிய பேன் வச்சிருக்கலாம் நீங்கள், அப்புறம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. இல்லை இப்படி அதுக்கும் மீறி இப்படி பிடிச்சிருச்சுன்னா டப்புன்னு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவே சப்சைட் ஆகியும் இறங்கிடும். அதுவே வந்துட்டு அந்த தீக்கு வந்து அந்த ஹீட்டு கிடைக்கலன்னா அதுவே கொஞ்ச நேரத்தில் சப்சைட் ஆயிரும். நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது அப்புறம் நான் பண்ண ஒரு முட்டாள்தனம், அதான் டக்குன்னு போய் தண்ணியில் திருப்பினது. ஃபயர் வேறு ஆயிலோட ஃபயர் வேறு. ஆயில் மேலே அவ்வளோ சூடாக இருக்கிற எண்ணெய் மேலே லைட்டாக ஒரு ட்ராப் தண்ணி போட்டாலும் புஷ்ஷு நடிக்கும், தெரிக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம். ஐ மீன் குக் பண்ணுற ஆட்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொல்லிட்டு. பட் மற்றபடி தெரியாத பிகினர்ஸ் ப்ளீஸ், we are beginners, very very costly lesson. அண்ட் இன்னி சில விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஆமாம், இது ஆக்சுவலி விளையாட்டுத்தனமாக இல்லை, சம்திங் வாஸ் ஐ டோன்ட் நோ. இது எங்களுக்கு இன்னும் அந்த $1 million கேள்வி எதுக்கு நடந்துச்சு, என்ன ஆச்சு, அவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன ஆச்சு. லைஃப் இஸ் வெரி அன்பிரெடிக்டபிள் அப்படிங்கிறது தெரியுது. கேர்ஃபுல்லாக இருங்க, குக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவுமே அங்கே அது எஸ்பெஷலி ஆயிலோட டீல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாகவே குக் பண்ணுங்க. வண்டி ஓட்டும் போது கூட நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டுவோம், இறங்கும் போது பார்த்து இறங்குவோம், கீழே விழக்கூடாதுன்னு. பட் எந்த அளவுக்கு நம்ம கிச்சன்ல அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னு தெரியல. அப்படியே ஓடும், ஐயோ ஆஃபீஸ் கிளம்பணும் டக்கு டக்குன்னு பண்ணுவோம், இல்லைன்னா வந்துட்டு ஐயோ பசிக்குதுன்னு டக்கு டக்குன்னு பண்ணுவோம். ஸோ குக் பண்றவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி மோஸ்ட் வீட்டில் விமன் தான் குக் பண்றதுனால ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். And make sure you have the Silverex ointment. எல்லா வீட்லயும் இந்த மாதிரி டோலோ கீலோலாம் வாங்கி வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த ஆயின்மெண்ட்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணலாங்க. நீங்க நார்மல் கீழே விழுந்த அந்த அடி மாதிரி பர்ன்ஸ் கிடையாது. பர்ன்ஸ் லைக் ரொம்ப இன்டென்ஸ், என்னால் பேரே பண்ண முடியல. பெயின் இட்ஸ் வெரி இன்டென்ஸ். இட் வில் டேக் 3 weeks அந்த மாதிரி ஆகிடும். 3 to 4 weeks லைக் சரியாகிறதுக்கு நார்மலாக. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் ஒரே ஒரு ரிலீவிங் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பர்னுன்னாங்க. அது ஒன்று தான். அந்த ஃபர்ஸ்ட் டிகிரிக்கே உசுறு போகுதுங்க வலி. ஐயோ ஐயோ காட், ப்ளீஸ் பி சேஃப், அவ்வளோதான். ப்ளீஸ் பி சேஃப், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நீ விட ஃப்ரீயாக விட ஓகே, இட்ஸ் ஓகே சரி ஓகே. ஸோ இதுதான் ரீசன். இதனால தான் அவங்களால நிறைய வீடியோஸில் வர முடியல. அண்ட் நானும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போய் நிறைய மிஸ் ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட். இல்லை அதுக்கு அது நீங்களும் ஃபேமிலி தான், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. அண்ட் ஐ பிலீவ் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அஸ் ரைட் நவ். அண்ட் கன்சர்னான அத்தனை பேருக்கும் புரியுது. தேங்க்யூ ஸோ மச். இல்ல என்னமோ சொல்லாதீங்க, மனசு கஷ்டமா இல்ல அது வந்து அவங்க வந்து பயந்துட்டாங்க. இல்ல அது வந்து பதட்டம், அது புரிஞ்சு அந்த கன்சர்ன்ல தான் சொன்னீங்கன்னு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப அந்த டக்குன்னு அந்த அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து எங்க மேல சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுங்க ஃபார் ஸ்பீடி ரிகவரி. எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்களும் எல்லாரும் தயவுசெய்து சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். ப்ரே ஃபார் அஸ் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் டு டேக் கேர். அண்ட் கூடிய சீக்கிரமே வந்துட்டு கூடிய சீக்கிரமே நாங்கள் 2 பேர் வித் த சேம் எனர்ஜி ரியாக்ஷன் வீடியோஸ் அண்ட் நிறைய ஃபிங்கர்ஸ் கிராஸ் நிறையா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள். விஷ் பண்ணி ஓகே. ஸோ டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் வீல் கேட்ச் யூ சூன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, டேக் கேர் அண்ட் பீஸ். நானே கொடுத்துருக்கேன். பீஸ். Peace. Yeah, okay, take it.